Hello students, welcome to Schoolless. இன்னைக்கு நம்ம 6th standard science force and motion chapter பார்க்க போறோம். இதுல part 2 இந்த bookல உள்ள questions, chapterக்குள்ள உள்ள questions எல்லாத்துக்கும் answers இதுல இருக்கு. பாருங்க. First, motionனா என்ன, அதோட definition என்னன்னு பார்த்தறலாம். A change in the position of an object with time is motion. ஒரு பொருள் வந்து ஒரு நேரத்துக்கு இங்கே இருக்குது, அடுத்த டைமில் வேறு எங்கேயோ இருக்குது. ஸோ அது வந்து சேஞ்ச் இன் பொசிஷன் அப்படின்னா அதுதான் மோஷன். இங்கேருந்து அங்கே நகர்ந்துருச்சுன்னு அர்த்தம். தட் இஸ் கால்ட் சேஞ்ச் இன் பொசிஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் is motion. We can classify motion in terms of path, if it is periodic or not, if the speed is uniform or not. Pathna வந்து நேரா போகுதா இல்ல வளைவா போகுதா அப்படின்னு பார்க்கிறது. நெக்ஸ்ட் வந்து if it is periodic, அதாவது ஒரே டயத்துக்கு வந்து அந்த மோஷன் நடந்துட்டு இருக்கு. பீரியாடிக். இப்போ நீங்க கிளாக் பார்க்குறீங்க, அந்த கிளாக்கோட முள்ளு வந்து ஒரு மணி நேரத்துக்கு ஒரு பெரிய ரெவல்யூஷன், அந்த மினிட் ஹேண்ட் ஒரு ஃபுல் ரெவல்யூஷன் சுற்றி வரணும். அது வந்து எப்பவுமே அப்படிதான் நடக்கும். அதே மாதிரி தான் வந்து ஹவர் ஹேண்ட் எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 times வந்து சுற்றி வரணும்னா அது 2 times கண்டிப்பாக சுற்றி வரும். ஸோ அதெல்லாம் பீரியாடிக் மோஷன்ஸ். அப்புறம் ஸ்பீடை வச்சு அதை வந்து கிளாஸிஃபை பண்ணுவாங்க. யூனிஃபார்ம் மோஷனா இல்லாட்டினா நான் யூனிஃபார்ம் மோஷனா அப்படின்னு சொல்லி. இப்போ ஒரு ட்ரெயின் எடுத்திங்கன்னா அந்த ட்ரெயின் வந்து ஒரே ஸ்பீடில் போகாது. ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஸ்லோவாக போகும், அப்புறம் ஃபாஸ்ட்டாக போகும், அதுக்கப்புறம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக சூப்பர் ஃபாஸ்ட்டாக போகும். ஸோ இதெல்லாம் வந்து ஸ்பீடை வச்சு அதை கிளாஸிஃபை பண்ணுறது. நம்ம வந்து ரியல் லைஃப்பில் எல்லா மோஷன்ஸுமே வந்து இன்வால்வ் ஆகிருக்கும். அதெல்லாம் நம்ம இன்றைக்கி படிக்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு மோஷனை பார்த்து வச்சு கிளாஸிஃபை பண்ணுறாங்க, எந்த வழியாக போகுதுன்றதை பொறுத்து. இப்போது நம்ம நேராக நடந்து போகிறோம். மோஷன் இன் ஸ்ட்ரெயிட் லைன் இஸ் கால் லீனியர் மோஷன். அ பர்சன் வாக்கிங் ஆன் அ ஸ்ட்ரெயிட் பாத். நேராக நடந்து போகிறத வந்து நம்ம என்ன சொல்லுவோம், லீனியர் மோஷன்னு சொல்லுவோம். ஸோ ஸ்ட்ரெயிட் லைனில் போகிறது லீனியர் மோஷன். நெக்ஸ்ட்டு கர்விலினியர் மோஷன். மோஷன் ஆஃப் அ பாடி மூவிங் அஹெட் பட் சேஞ்சிங் டைரக்ஷன். ஸோ இந்த பேப்பர் டாட் எடுத்துக்கலாம். இந்த ஆரோ வந்து இப்படி போய் அங்கே போகுது. ஸோ இது வந்து நேராக போகுது, ஆனால் கொஞ்சம் வளைஞ்சு போகுது. த பாத் கர்வ்ஸ், தட் இஸ் த பேப்பர் ஃப்ளைட் இஸ் மூவிங் அஹெட் பட் இட் இஸ் டைரக்ஷன் இஸ் சேஞ்சிங் வெல் மூவிங். மோஷன் ஆஃப் அ பால் த்ரோன். நீங்கள் ஒரு பேஸ்கெட் பாலை த்ரோ பண்ணுறீங்கன்னா அது இப்படி வளைஞ்சு தானே போகும். கர்வாக போச்சுன்னா அது கர்விலினியா. நெக்ஸ்ட்டு சர்க்குலர் மோஷன். மோஷன் இன் அ சர்க்கிள். இங்கே ஒரு பையன் வந்து ஒரு நூல்கண்டில் வந்து கல்லை கட்டி சுற்றுறான். ஸ்வெல்லிங் ஸ்டோன் டைட் டு த ரோப். இப்படி சுற்றும் போது என்ன ஆகும், சர்க்குலர் மோஷன் இருக்கும். இதுதான் வந்து சர்க்கிளாக மூவ் ஆகிறது சர்க்குலர் மோஷன்பாங்க. ரோட்டரி மோஷன்னா மோஷன் ஆஃப் அ பாடி அபவுட் இட்ஸ் ஓன் ஆக்சிஸ், ரொட்டேட்டிங் டாப். பம்பரம் வந்து இந்த ஒரு நேர்கோடு, இந்த ஆக்சிஸ் நடுவில் இருக்க கோட்டு சுற்றி தான் சுற்றும். ஸோ இது வந்து ரோட்டரி மோஷன். வேறு என்னெல்லாம் ரோட்டரி மோஷன் சொல்லலாம், நீங்கள் விண்மில் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் ஒரு மையப்புள்ளியை சுற்றி சுற்றும். ஃபேனு, ஜெயண்ட் வீல், இதெல்லாம் வந்து ரோட்டரி மோஷன் தான். ஸோ நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம் ரோட்டரி மோஷனுக்கு. நம்ம எர்த் வந்து அதோட ஆக்சிஸை சுற்றி 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 ரொட்டேட் பண்ணும். Every 24 hours it rotates itself. That is also called as a rotary motion. Next, oscillatory motion. A body coming back to the same position after a fixed time interval is called oscillatory motion. Example, a pendulum. ஒரு பெண்டுலம் நீங்கள் ஸ்விங் பண்ணுறத பார்த்தீங்கன்னா முன்ன பின்னன்னு போயிட்டு கடைசி ஒரு ஆரம்பித்த இடத்துக்கே வந்துடும். இதுதான் வந்து ஆசிலேட்டரி மோஷன். அதாவது இப்போ நீங்கள் எந்த மோஷன்னாலும் என்ன, சேஞ்ச் இன் பொசிஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் தானே பார்த்தோம். ஆனால் இங்கே வந்து அது மூவ் ஆகிட்டு திருப்பியும் அதே பொசிஷனுக்கு வந்துடும். இதுதான் வந்து ஆசிலேட்டரி மோஷன். Ask your friend to hold the 2 ends of a stretched rubber band. Strike it in the middle. Do you see that it oscillates very fast? When the oscillation is very swift, it is called vibration. Fast oscillations are referred to as vibrations. So oscillatory motion, vibratory motion எல்லாமே ஒன்று தான். வைப்ரேஷன்றது ஃபாஸ்ட் ஆசிலேஷன். அதை தான் இங்கே சொல்கிறாங்க. ரப்பர் பேண்டை இழுத்து பிடிச்சிக்கிட்டு நடுவில் நீங்கள் டப்புன்னு அடிச்சிங்கன்னா அதோடைய ஃபாஸ்ட்டாக வைப்ரேட் ஆகும். பார்த்தீங்கன்னா தெரியும். அதை தான் இங்கே சொல்கிறாங்க. அது வந்து ஒரு ஆசிலேட்டரி மோஷன். Zigzag or irregular motion. The motion of a body in different directions. இப்போ இந்த பீ பறக்குது பாருங்க, அங்கே அங்கே இங்கன்னு இப்படி போய் எங்கேயோ போயிடுது. ஸோ இது வந்து என்னது, irregular motion. People walking in a crowded street. குழந்தைங்கள ஓட விட்டு அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடுவாங்கல்ல, ஸோ அதுதான் வந்து irregular motion. ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு அழகான எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பென்சிலை எடுத்து ஷார்ப்னரை திருவுறீங்க. இப்படி ஷார்பன் பண்ணும்போது அந்த பென்சில் இஸ் ரொட்டேட்டட் இன் இட்ஸ் ஆக்சிஸ். ஸோ அது என்ன மோஷன், ரோட்டரி மோஷன். அடுத்தது காம்பஸில் போட்டு அதை ஒரு சர்க்கிள் வரைகிறீங்க. இது என்ன மோஷன், சர்க்குலர் மோஷன்.
நெக்ஸ்ட்டு பென்சிலை வச்சு ஸ்ட்ரெயிட் லைன் வரைகிறீங்க. இங்கேருந்து இங்கே ஸ்ட்ரெயிட் ஒரு நேர் கோடு போடுறீங்க. இது வந்து லீனியர் மோஷன். அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுறீங்க, பென்சிலை கையில் வச்சுட்டு சும்மா விளையாடுறீங்க. முன்னாடியும் பின்னாடியும் அப்படியே அதை மூவ் பண்ணி விளையாடுறீங்க. இது வந்து என்னது, இதை வந்து ஆசிலேட்டரி மோஷன். ஏன்னா முன்ன பின்னு ஸ்விங் பண்ணுறீங்கள, இது வந்து ஆசிலேட்டரி மோஷன். ஸோ இந்த பிக்சரை வச்சு ரோட்டரி மோஷன், சர்க்குலர் மோஷன், லீனியர் மோஷன் அண்ட் ஆசிலேட்டரி மோஷன் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த பி பாருங்கள். பி பறக்கிறத வச்சு எங்கெங்கெல்லாம் எப்படி போகுது அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து லீனியர் மோஷன். நேர்கோட்டில் பறக்குது லீனியர் மோஷன். இது வளைஞ்சு பறக்குது, இது என்னது கர்வி லீனியர் மோஷன். இது சுற்றி சுற்றி ஒரு வட்டத்தில் பறக்குது, இதை வந்து சர்க்குலர் மோஷன். இது வந்து கண்ணா பின்னான்னு சுற்றி எப்படி போகுதுன்னே தெரியல, ஜிக்ஸாக் மோஷன். இது பார்த்திங்கன்னா என்ன பண்ணுது, ஃபஸ்ட்டு இங்கே போகுது, அப்புறம் இங்கேருந்து திருப்பி இங்கே வருது, இங்கே போகுது இங்கே வருது. இது வந்து டூ அண்ட் ஃப்ரோ, அதாவது ஆசிலேட்டரி மோஷன். நெக்ஸ்ட்டு கிளாஸிஃபை த ஃபாலோயிங் அக்கார்டிங் டு த பாத் இட் டேக்ஸ். ஸோ இங்கே நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. அ ஸ்பின்டர் ரன்னிங் அ 100 மீட்டர் ரேஸ். 100 மீட்டர் ரேஸ் ட்ராக் வந்து ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கும். ஸோ அது வந்து லீனியர் மோஷன், நேர் லைனில் ஓடுறது. அ கோகனட் ஃபாலிங் ஃப்ரம் அ ட்ரீ வந்து லீனியர் மோஷன், மேலேருந்து நேராக விழும். ஸ்ட்ரைக்கிங் அ காயின் இன் அ கேரம் போர்ட் கேம், இது வந்து நம்ம எப்படி வேணாலும் நம்ம அடித்தோன்னா அது எப்படி வேணாலும் போகலாம், ஜிக்ஸாக் மோஷன். மோஷன் ஆஃப் ஃப்ளைஸ் அண்ட் மஸ்கிட்டோஸ், இதுவுமே ஜிக்ஸாக் மோஷன். ஒரு பேட்டர்ன் இருக்குது, அது எப்படி வேணாலும் போகும். பீட்டிங் ஆஃப் அ ஹார்ட் வந்து ஆசிலேட்டரி மோஷன். அது வந்து ஒரு பீரியாடிக்காக இப்படி தான் நடக்கும், டப் டப் டப்னு கரெக்டாக நடக்கும். அது வந்து முன்ன பின்ன அப்படி நடந்துட்டு இருக்கிறதுனால ஆசிலேட்டரி மோஷன். Children playing in a swing வந்து oscillatory motion. The tip of hands of a clock, இது வந்து rotary motion, சுற்றி சுற்றி வர்றது rotary motion. Flapping of elephant's ears வந்து oscillatory motion. A stone thrown into the air at an angle, இது வந்து curvilinear motion. Movement of people in a bazaar வந்து zigzag motion. Athlete running around a track, around a trackனா சுற்றி சுற்றி வர்றாங்க, circular motion. Revolution of the moon around the earth, இது வந்து circular motion, அதாவது மூன் earth சுத்துது, circular motion. The movement of a ball kicked in a football match, curvilinear motion. நம்ம எத்தி உதைக்கும் போது அது நேராக போயிட்டு அப்புறம் வளைஞ்சு போகும். நெக்ஸ்ட்டு motion of a spinning top, இது வந்து rotary motion. Revolution of the earth around the sun, இது வந்து circular motion. Swinging of a pendulum வந்து oscillatory motion. Children skidding on a sliding board, skidding down a playground slide, ரெண்டுமே ஒன்று தான். நம்ம அந்த சறுக்கில் சறுக்கி வர்றது ரெண்டுமே linear motion தான். Wagging tail of a dog, oscillatory motion, முன்ன பின்னன் வரும். Flapping of a flag in wind, oscillatory motion. A car driving around a curve, அது வந்து curvilinear motion, ஒரு curveல வளைஞ்சு போகுது. Woodcutter cutting the saw, woodcutter நேராக வச்சு தான் கட் பண்ணுவாங்க, linear motion. Motion of water wave, oscillatory motion. Motion of piston inside a syringe, piston inside a syringe, சிரிஞ்சுக்குள்ளே நம்ம போட்டு அழுத்துவோம்ல, அந்த பிஸ்டன் வந்து லீனியராக தான் போகும். Bouncing ball, oscillatory motion. ஸோ நம்ம எக்ஸாம்பிள்ஸ் கேட்டிருந்தாங்க, அது ஒரு 5 எக்ஸாம்பிள்ஸ் எழுதியிருக்கோம். ஸ்பின்னிங் ஆஃப் அ ஜெயண்ட் வீல் ஆர் அ கிரைண்டர் சுற்றுறது, இதெல்லாம் வந்து ரொட்டேட்டரி மோஷன். ஸ்விங்கிங் ஆஃப் அ கிரேடல், தொட்டில் ஆடுறது வந்து ஆசிலேட்டரி மோஷன். ants marching in a straight line, linear motion. Children running in the street, zigzag motion. Motion of a snake வந்து ஸ்னேக் வளைஞ்சு நடிஞ்சு போகும், அது curvilinear motion. ஓகே, இங்கே ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருந்தாங்க, கடைசி பேஜில் இருந்துச்சு, பேஜ் நம்பர் 30 இருந்தது. இந்த ஆக்டிவிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பால் பாயிண்ட் பென் எடுத்துகிட்டு அதை வெட்டிக்கோங்க. வெட்டிட்டு அதில் 2 சென்டிமீட்டருக்கு ஒரு அளந்து எடுத்துக்கோங்க. அதை எடுத்துகிட்டு நடுவில் 1 சென்டிமீட்டரில் ஒரு ஓட்டை போடுங்க, டிவைடரை வச்சு ஓட்டை போட்டுட்டு என்ன பண்ணுவீங்க, ஒரு தின் ஒயர் எடுத்து அந்த ஓட்டைக்கு நடுவழியாக விட்டு இந்த இன்னொரு ரீஃபில்லில் கட்டி விட்ருங்க. கட்டி விட்டுட்டு இந்த மெஷர்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 2 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி அளந்து அதை கட்டிட்டு இப்போது இந்த மாதிரி ரெடி ஆயிரும். ஸோ இந்த வெட்டினதுக்குள்ளே நம்ம இந்த ஒயரை உள்ளே விட்டு கடைசியாக இந்த பெரிய ஸ்ட்ரா இல்லாட்டினா இன்னொரு ரீஃபில்லில்
கட்டி வச்சுக்கோங்க. இப்போ இது வழியாக நீங்கள் காற்று ஊதுறீங்க, இந்த வாயில் வச்சு காற்று ஊதுனீங்கன்னா இந்த குட்டியாக வெட்டி வச்சுருக்க ரீஃபில் 2 சென்டிமீட்டருக்குன்னு வெட்டி வச்சிருந்த ரீஃபில் துண்டு வந்து சுற்ற ஆரம்பிச்சிடும். இதை பண்ணி பாருங்கள். மோஷன் ஆஃப் ஏர் இன் அ டியூப் வந்து நம்ம ஊதுற காற்று வந்து லீனியர் மோஷனாக ஸ்ட்ரெயிட்டாக போகுது. ஆனால் என்ன ஆகுது, இது வந்து ஸ்பின் ஆக ஆரம்பிச்சிருது. இந்த குட்டி துண்டு வந்து ஸ்பின் ஆக ஆரம்பிச்சிடும். அது வந்து ரொட்டேட்டரி மோஷன் ஆகுது. ஸோ அதுதான் motion of air in a tube is linear motion. Motion of the refill stick is rotatory motion. ஸோ இந்த டாய் வந்து என்ன கன்வெர்ட் பண்ணுதுன்னா linear motion into rotatory motion. ஸோ இந்த ஸ்பின்னர் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு மோஷனை வந்து we will classify into 3 types based on path, duration and speed. based on path தான் இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது. based on duration வந்து periodic and non-periodicனு பிரிப்போம். based on speed வந்து uniform and non-uniform motionனு பிரிப்போம். இதெல்லாம் இப்போ பார்க்கலாம். periodic motions. The hour hand of a clock makes 2 rounds in a day. A bouncing ball bounces a certain number of times for a given time interval or period. Water waves in a given interval of time. A fixed number of waves hits the shores. Motion is repeated in equal intervals of time is called as periodic motion. So எந்த மோஷன்லாம் வந்து ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைமில் நடக்குதோ அதுதான் பீரியாடிக் மோஷன். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து நம்ம கிளாக்கில் ஹவர் ஹேண்ட் வந்து ஒரு நாளைக்கு 2 தடவை கம்ப்ளீட்டாக சுற்றி வந்துடும். மினிட் ஹேண்ட் வந்து ஃபார் எவ்ரி 1 hour வந்து சுற்றி வந்துடும். ஸோ இது வந்து பீரியாடிக்காக நடக்கும், ரிப்பீட்டட் இன்டர்வல்ஸில் நடக்கும், ஈக்குவல் இன்டர்வல்ஸில் நடக்கும். அதான் பீரியாடிக் மோஷன். நான் பீரியாடிக் மோஷன் பார்த்தா காற்று அடிக்கும் போது செடி அசையுதில்ல, அதெல்லாம் வந்து நான் பீரியாடிக் மோஷன். காற்று அடிக்கும் போது தான் அது அசையும். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அசையுன்றதுலாம் அந்த காற்றை பொறுத்து தான். Let us take the example of sapling swing in the wind. This motion is not in uniform intervals. Such motions are called non-periodic motion. All oscillatory motions are periodic, but not all periodic motions are oscillatory. இப்போது நீங்கள் வந்து அந்த கிளாக் ஹேண்டு சுற்றுறது சொன்னல, அது வந்து ஒரு பீரியாடிக் மோஷன். ஆனால் அது ஆசிலேட்டரி மோஷனான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அது ஆசிலேட்டரி மோஷன் கிடையாது. ஒரு கிளாக்கு ஃபுல்லாக வட்டம் அடித்து வர்றது வந்து ரொட்டேட்டரி மோஷன். ஸோ அதனால் நீங்கள் வந்து பீரியாடிக் மோஷனாக இருக்கிறதெல்லாம் ஆசிலேட்டரி மோஷன்னு சொல்லிட முடியாது. ஆனால் ஆசிலேட்டரி மோஷன்ஸ் எல்லாமே பீரியாடிக்காக தான் இருக்கும். ஆசிலேட்டரி மோஷன்ஸ் எல்லாமே ரொம்ப டிசிப்ளின்டு மோஷன்ஸுங்க. இப்படி அப்படின்னு போயிட்டு வரதுக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக டைமிங் ஃபாலோ பண்ணி பீரியாடிக்காக இருக்கும். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஆல் ஆசிலேட்டரி மோஷன்ஸ் ஆர் பீரியாடிக், பட் நாட் ஆல் பீரியாடிக் மோஷன்ஸ் ஆர் ஆசிலேட்டரி. பார்த்தீங்கன்னா ரெவல்யூஷன் ஆஃப் த மூன் அரவுண்ட் த எர்த் இஸ் பீரியாடிக் பட் நாட் ஆசிலேட்டரி. ஸோ ஒரு 30 days வந்து அது வந்து ரிவால்வ் பண்ணி வந்துடும் மூணு. இதுவே வந்து அது வந்து ஆசிலேட்டரி கிடையாது. அது சுற்றி வர்றதுக்கு வந்து பீரியாடிக்காக சுற்றி வருது, ஆனால் அது ஆசிலேட்டரி கிடையாது. அது வந்து ரொட்டேட்டரி மோஷன். த சில்ட்ரன் பிளேயிங் இன் அ ஸ்விங் இஸ் போத் பீரியாடிக் அண்ட் ஆசிலேட்டரி. ஸோ ஸ்விங்கில் மூவ் ஆகுதுல, இது வந்து பீரியாடிக் அண்ட் ஆசிலேட்டரி மோஷன். அது உங்களுக்கு தெரியும். ஸோ ஆசிலேட்டரி எல்லாமே பீரியாடிக்காக இருக்கும், ஆனால் பீரியாடிக்காக இருக்கிறதெல்லாம் ஆசிலேட்டரியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஃபாஸ்ட் வெர்சஸ் ஸ்லோ. இப்போ வந்து ஸ்பீடை பொறுத்து நம்ம வந்து அதை பிரிக்க போகிறோம். ஸ்பீடுன்ற கான்செப்ட் என்னன்னு முதல்ல நம்ம அதுக்கு புரிஞ்சுக்கணும். லுக் அட் அ டால் ட்ரீ. when the wind is gentle, its branches are dancing slowly. But if the gentle wind becomes strong, the branches shake violently, and if the speed increases further, the branch may even break and fall. That is the motion can be slow or fast. Can we say a motion is slow or fast without comparing anything? ஸோ எப்படி ஒரு மோஷன் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்குது ஸ்லோவாக இருக்குதுன்னு எப்படி சொல்ல முடியும்? சும்மா நம்ம கண்ணால் பார்த்து சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. எதோடையாவது ரெஃபரன்ஸ் வச்சு கம்பேர் பண்ணி தான் சொல்ல முடியும். அதுதான் அவங்க கேட்குறாங்க. இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா நடக்கிறத விட சைக்கிளில் போகிறது ஃபாஸ்ட்டுன்னு சொல்லுவீங்க. அப்போ சைக்கிள் தான் ஃபாஸ்டஸ்ட்டா? இல்லை. சைக்கிளை விட காரில் போகிறது ஃபாஸ்ட்டுன்னுவீங்க. காரில் போகிறத விட பஸ்ஸில் போகிறது ஃபாஸ்ட்டுன்னுவீங்க. பஸ்ஸில் போகிறத விட ஏரோப்ளேனில் போகிறது ஃபாஸ்ட்டுன்னுவீங்க. ஸோ இந்த மாதிரி எது கூடயாவது கம்பேர் பண்ணி ஸ்லோ அண்ட் ஃபாஸ்ட் is a relative concept which depends upon the motions we are comparing. ஸோ நான் சும்மா இங்கே வந்து சைக்கிள் தான் ஃபாஸ்டஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. சைக்கிளை விட கார் அதோட அதிகம் ஃபாஸ்ட்டு. அது மாதிரி எதோடயா கம்பேர் பண்ணி தான் நம்மளால் சொல்ல முடியும். இப்போது இங்கே ஒரு சம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டாக்ஸி டிரைவர் வந்து 160 kilometers 2 hours ரீச் பண்ணுறாரு.
பஸ் டிரைவர் 200 கிலோமீட்டர்ஸ் 4 ஹவரில் ரீச் பண்ணுறாரு. ட்ரக் டிரைவர் வந்து 300 கிலோமீட்டர்ஸாக 5 ஹவர்ஸில் ரீச் பண்ணுறாங்க. இதில் யார் வந்து ஹையஸ்ட்டு ஸ்பீட் போயிருப்பாங்க? ஒரு காரை விட பஸ்ஸு ஃபாஸ்ட்டாக போகுன்றதுனால நான் பஸ்ஸு தான் ஃபாஸ்டஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. இது வந்து இதுக்கு தான் நம்ம ஸ்பீடுன்னு ஒரு கான்செப்ட் வருது. ஸ்பீடுன்றது என்னதுன்னா ஒரு மணி நேரத்துக்குள்ளே எவ்வளோ டிஸ்டன்ஸை கவர் பண்ணுறாங்க. ஸோ ஒரு 1 ஹவருக்குள்ளே எவ்வளோ டிஸ்டன்ஸ், அதுதான் வந்து ஸ்பீடு. டிஸ்டன்ஸ் covered per hour. Let us calculate how long they traveled in 1 hour. இதை வச்சு நம்ம சொல்லிடலாம் யார் ஃபாஸ்டஸ்ட்னு. Distance traveled by the car in 1 hour. கார் வந்து 160 kilometers in 2 hoursனு சொல்லி அந்த எக்ஸாமில் கொடுத்துருந்தாங்க. ஸோ 160/2. 2 மணி நேரத்தில் 160 கிலோமீட்டர் போனாங்கன்னா 1 மணி நேரத்தில் எவ்வளோ? 160/2ன்னு டிவைட் பண்ணுவீங்க. அப்போ 80 கிலோமீட்டர் போயிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பஸ்ஸு பார்க்கலாம். பஸ்ஸு வந்து 200 கிலோமீட்டர் 200 kilometers in 4 hours. 4 hours he travels 200 kilometers. Then 1 hour how many kilometers he will travel? 200 divided by 4. 200 divided by 4 போட்டிங்கன்னா 50 kilometer. Distance travel by the truck in 1 hour வந்து so 5 hoursல he is going 300 kilometers. Then how many kilometers he will go in 1 hour? 5 hoursல he goes 300 na 1 hourல he will go 300/5. 300/5 போட்டிங்கன்னா 60 கிலோமீட்டர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்தில் யார் நிறையா தூரம் போயிருக்கானா இந்த கார் தான் வந்து 80 கிலோமீட்டர்ஸ் போயிருக்கு. ஸோ கார் தான் இதில் ஃபாஸ்டஸ்ட்டு. ஸ்லோவாக போனது யார்? பஸ்ஸு தான் ஸ்லோவாக போயிருக்கு. 50 கிலோமீட்டர்ஸ் தான் 1 மணி நேரத்தில் ரீச் ஆகிருக்கு. ஸோ இந்த 1 மணி நேரத்தில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்றத கான்செப்ட் அவங்க மனசில் புகுத்துறதுக்காக தான் இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இது எப்படின்னா ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். இந்த சிம்பிள் ஃபார்முலாவை நமக்கு படிக்கிறதுக்காக தான் இவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து 1 ஹவரில் எவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்காங்கன்னு கேல்குலேட் பண்ணது இதுக்கு தான். ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை டைம். இந்த ஸ்பீடுன்ற கான்செப்டுக்கு ஃபார்முலா இதுதான். the distance traveled by an object in unit time is called speed of the object. If an object traveled a distance d in the time t, then its speed is given as s, அதாவது ஸ்பீட் எஸ்ன்னு சொல்லிட்டு distance traveled by time t. யூனிட் ஆஃப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா மீட்டர் பர் செகண்ட் ஆர் கிலோமீட்டர் பர் ஹவர்னு இருக்கும். டிஸ்டன்ஸ் வந்து மீட்டர் இல்லை கிலோமீட்டர்னு சொல்லுவோம்ல, டைமை செகண்ட்ஸ் இல்லை ஹவர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அதை வச்சு தான் அதை குறிக்கிறாங்க. மீட்டர் பர் செகண்ட் தான் இதில் வந்து எஸ்ஐ யூனிட். SI unit of speed is meter per second. Next, let us calculate. A car travel 150 meter in 10 seconds. What is the speed? இது வந்து distance traveled, 10 seconds is the time. So speed is equal to d by t நம்மளுக்கு தெரியும் ஃபார்முலா. distance traveled நான் இங்கே எழுதுகிறேன் 150 mன்னு எழுதிக்குவேன். இதை வந்து 10 secondsன்னு எழுதுவேன். இப்போ distance by time போடுறோம். 150 கம்ப்யூட்டரில் எழுதுறதுனால அவ்வளோ அசிங்கமாக இருக்குது, கைண்ட்லி எக்ஸ்கியூஸ். ஸோ 150/10 போட்டிங்கன்னா 15 மீட்டர் பர் செகண்ட் இப்படின்னு யூனிட்ஸ் மறக்காமல் எழுதணும். 15 meters per second is the speed of the car. Next, Priya rides her bicycle 40 km in 2 hours. What is the speed? Distance 40 km இருக்கு, டைம் வந்து 2 ஹவர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து டிஸ்டன்ஸ் ட்ராவல் வந்து 40 கிலோமீட்டர்னு எழுதிக்குவீங்க, டைம் வந்து 2 ஹவர்ஸ்னு எழுதிக்கிங்க. யூனிட்ஸோடு எழுதிக்கோங்க, அப்போ தான் கடைசி நீங்கள் சம்ம முடிக்கும் போதும் என்ன யூனிட் போடணுன்னு பார்த்துக்கிங்க. 40/2 டிஸ்டன்ஸ் பை டைம் போட்டிங்கன்னா எவ்வளோ உங்கள் ஸ்பீடு? 20 kilometers per hour. இதுதான் அவங்களோட ஸ்பீட். If you know the speed of an object and the time taken by it, we can compute how much distance it has traveled. இந்த ஒரு ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். இதை ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா என்ன பண்ணலாம், எல்லாமே மற்ற எல்லா சம்ஸும் ஈஸியாக பண்ணிடலாம். ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு எஸ் இஸ் ஈக்குவல் டு டி பை டின்னு போடுவீங்க. அடுத்தது டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்டு கேள்வி கேட்பாங்க. அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த ஸ்பீடு அங்கே கொண்டு போய் விட்டு டி இஸ் ஈக்குவல் டு எஸ் இன்ட்டு டி, ஸ்பீட் இன்ட்டு டைம்னு சொல்லி நீங்களே ஃபார்முலா டிரைவ் பண்ணிடலாம். அடுத்தது என்ன கேட்பாங்க, டைம் என்ன டைமத்துக்கு இது பண்ணாங்க, எவ்வளோ டைம் ஆச்சுன்னு கேட்பாங்க. அப்போ அந்த டீயை இங்கே கொண்டு போயிட்டு எஸ்ஸை கீழே கொண்டு வந்துடுவீங்க. அதாவது டி இஸ் ஈக்குவல் டு டி பை எஸ் அப்படின்னு போட்டுருவீங்க, டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை ஸ்பீட். இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு டைமுக்கான ஃபார்முலா கிடச்சிருது. ஸோ இந்த ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைமை ஞாபகம் வச்சுட்டு மீதி ஃபார்முலாலாம் நீங்கள் ஈஸியாக டெரைவ் பண்ணிடலாம். ஒரு ஃபார்முலாவை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க, அதுதான்.
நெக்ஸ்ட்டு if you travel 10 kilometers in 2 hours your speed in kilometer per hour எவ்வளோன்னு கேட்குறாங்க. டிஸ்டன்ஸ் ட்ராவல் வந்து 10 கிலோமீட்டர்னு எழுதிக்கலாம். 2 ஹவர்ஸில் ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ டைம் டேக்கன் வந்து 2 hours. ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம்னு தெரியும். 10/2ன்னு போடுவீங்க. 10/2 போட்டிங்கன்னா உங்களுக்கு 5ன்னு ஆன்சர் கிடைக்கும். 5 km/h தான் வந்து ஸ்பீடு. Next sum, if you travel 15 kilometers in half an hour, you would travel dash kilometer in 1 hour and your speed is dash kilometer per hour னு கேட்குறாங்க. ஸோ distance travel by the car வந்து 15 kilometers. எவ்வளோ டைம் டேக்கன் வந்து half an hourனு சொல்கிறாங்க. அப்படின்னா உங்கள் ஸ்பீடு என்னன்னு முதல் கால்குலேட் பண்ணலாம். 15 டிஸ்டன்ஸ் போட்டுட்டு ஹாஃப் வந்து எப்படி எழுதுவீங்க, இங்கே 1 போடுவீங்க. 1/2ன்னு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 2 மேலே போயிடும். அதாவது 15 கீழே டிவிஷன் போட்டிங்கன்னா அது மேலே மல்டிப்ளிகேஷனாக வந்துடும். 15 × 2/1 இருக்கும். ஸோ 30 km/h தான் வந்து ஸ்பீடு. ஸோ யுவர் ஸ்பீடு வந்து 30 km/hன்னு எழுதிடுவீங்க. இன்னொன்று கேள்வி என்ன கேட்டிருக்காங்க, 1 மணி நேரத்தில் எவ்வளோ தூரம் போவீங்கன்னு. 1 மணி நேரத்தில் எவ்வளோ தூரம் போவீங்கன்றது தான் நம்ம ஸ்பீடோட ரூலே. 30 kilometers நான் போயிடுவேன் 1 மணி நேரத்தில் அப்படின்னு சொல்லுவீங்க. 30 km/h பெர்னா 1 hourல எவ்வளோ டிஸ்டன்ஸ் போகிறீங்கன்றது தானே ஸ்பீடு. 30 km/h தான் வந்து you would travel in 1 hour. You will travel 30 kilometers. So 30 kilometers is the answer. Next, if you run fast at 20 km/h for 2 hours, you will cover dash distance அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, டிஸ்டன்ஸ் ட்ராவல்டுக்கு டைம் இன்ட்டு ஸ்பீட். நம்மளுக்கு ஃபார்முலா தெரிலனா s is equal to d/t மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க, இந்த டீயை தூக்கி இங்கே மல்டிப்ளை பண்ணிடுவீங்க. d is equal to s into t. ஸோ ஒரு ஃபார்முலாவை ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா எல்லா ஃபார்முலாவும் வந்துடும். இப்போது இங்கே டைம் டேக்கன் 2 hours, ஸ்பீட் வந்து 20 which is equal to 40 kilometers நான் போயிட்டேன். இதுதான் ஆன்சர். 2 ஹவர்ஸில் 40 kilometers போயிருக்கேன். யூனிஃபார்ம் அண்ட் நான் யூனிஃபார்ம் மோஷன் பார்க்கலாங்க. யூனிஃபார்ம்னாலே என்னது, யூனிஃபார்ம் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கணும் ஒரு டயத்துக்குள்ளே. இஃப் an object covers uniform distance in uniform intervals, then the motion of the object is called uniform motion. Otherwise, the motion is called non-uniform motion. Example, motion of a train. ட்ரெயின் வந்து நம்ம ஸ்டேஷனில் ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்லோவாக போகும், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகும், அப்புறம் திருப்பி எங்கேயாவது ஒரு ஜங்ஷன் வருது அங்கே நிறுத்தணுன்னா திருப்பி ஸ்லோ டவுன் ஆகும். இந்த மாதிரி போகிறது வந்து நான் யூனிஃபார்மாக இருக்குது. ஒரு ஸ்ட்ரெச் வந்து அது ஃபாஸ்ட்டாக போயிட்டே இருக்கும், ஒரு யூனிஃபார்ம் ஸ்பீடில் போகும், அது வந்து யூனிஃபார்ம் மோஷனில் இருக்கும். ஸோ இதுதான் யூனிஃபார்ம் அண்ட் நான் யூனிஃபார்ம் மோஷன். நம்ம ரியல் லைஃப்பில் இந்த மாதிரி ஒவ்வொரு மோஷனும் தனித்தனியாக இந்த மோஷன் மட்டும் தான் நடக்கும்லாம் இல்லை. இப்போ நீங்கள் சைக்கிள் ஓட்டுறதை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்ட்ரைட் லைனில் சைக்கிள் ஓட்டுறீங்க, அது வந்து லீனியர் மோஷன். ஆனால் என்ன ஆகுது, இந்த வீல் வந்து சுற்றி சுற்றி ஒரு ரொட்டேஷ்னல் மோஷன் நடந்துகிட்ருக்கு. இந்த மாதிரி தான் ரியல் லைஃப்பில் காம்பினேஷன் ஆஃப் ஆல் மோஷன்ஸ் வில் ஹேப்பன். தையல் மிஷின் எடுத்திங்கன்னா இந்த நீடில் வந்து கீழே மேலே கீழே மேலே கீழே மேலேன்னு ஒரு பீரியாடிக் மோஷன், ஒரு ஆசிலேட்டரி மோஷன் பண்ணும். மோஷன் ஆஃப் த வீல் பார்த்திங்கன்னா ரொட்டேட்டரி மோஷன் இருக்கும். மோஷன் ஆஃப் த ஃபுட் ரெஸ்ட், காலில் ஒன்று மிதிப்பாங்கல்ல, அது வந்து ஆசிலேட்டரி மோஷன். முன்ன பின்னன்னு மிதிப்பாங்க, அது வந்து ஆசிலேட்டரி மோஷன். ஸோ ரியல் லைஃப்பில் நம்மளுக்கு எல்லா மோஷன்ஸும் ஒரு மெஷினில் கலந்து தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு ரோபோஸ் பற்றி பார்க்கலாம். ரோபோஸ் ஆர் ஆட்டோமேட்டிக் மெஷின்ஸ். சம் ரோபோஸ் கேன் பெர்ஃபார்ம் மெக்கானிக்கல் அண்ட் ரெப்பிட்டேட்டிவ் ஜாப்ஸ் ஃபாஸ்டர் அண்ட் மோர் அக்யூரேட்லி தென் பீப்புள். ரோபோஸ் கேன் ஆல்சோ ஹேண்டில் டேஞ்சரஸ் மெட்டீரியல் அண்ட் எக்ஸ்ப்ளோர் டிஸ்டன்ட் பிளானட்ஸ். ரோபோஸ் வந்து மனுஷங்களால் செய்ய முடியாத வேலைகளும் செய்யும். ரெப்பிட்டேட்டிவ், ஒரே வேலையை திருப்பி திருப்பி செய்கிறதெல்லாம் வந்து நம்ம ஏதாவது தப்பு பண்ணுவோம், ஆனால் ரோபோஸ் வந்து மெக்கானிக்கலாக அது கரெக்டாக பண்ணிடும். The term robo comes from the Czech word robota, meaning forced labor. Robotics is the science and study of robo. Robotics is the science and study of robots. What can robots do? Robo என்னெல்லாம் பண்ணலாம்? Robots can sense and respond to their surroundings. They can handle delicate objects or apply great force. For example, robots can perform eye operations guided by a human surgeon or assemble a car. With artificial intelligence, robots will also be able to make decisions for themselves. என்னெல்லாம் பண்ணலாம், எது பண்ணலாம்னு அதுவே டிசிஷன் எடுக்கிற அளவுக்கு இப்போ ரோபோ வந்து கேப்பபிளாக இருக்குது.
ஹவு டு ரோபோஸ் சென்ஸ்? ஸோ ரோபோ எப்படி ஒர்க் ஆகுது, அதுக்கு சென்சார்ன்றது ஒரு முக்கியமான பாட்டுங்க. இப்போது எலக்ட்ரானிக் சென்சார்ஸ் ஃபங்க்ஷன் அஸ் ரோபோஸ் ஐஸ் அண்ட் இயர்ஸ். ப்ராக்சிமிட்டி சென்சார் இருக்கும், அப்புறம் வந்து லைட் சென்சார் இருக்கும். இந்த மாதிரி அந்த சென்சாரை வச்சு தான் அது வந்து என்ன பண்ணணும்னு நெக்ஸ்ட் டெசிஷன் எடுக்கும். ட்வின் வீடியோ சென்சார்ஸ் give the robo a 3D view of the world. Microphones detect sounds. Pressure sensors give the robo a sense of touch to judge how to grip an egg or heavy luggage. Built-in computers send and receive information with radio waves. Artificial intelligence. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் என்னது? இந்த ரோபோலாம் வந்து நம்மளை மாதிரியே திங்க் பண்ணுறதுக்காக அல்காரிதம்லாம் எழுதியிருப்பாங்க. அதை தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்கிறது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் attempts to create computer programs that think like human brains. Current research has not achieved this, but some computers can be programmed to recognize faces in a crowd. ஸோ இது வந்து ஒரு ஹியூமனாய்டு ரோபோ, நம்மளை ஹியூமன் மாதிரியே இருக்குன்னா அது ஹியூமனாய்டு ரோபோன்னு சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரோபோ செஸ் விளையாடுது. ஸோ இந்த அளவுக்கு இன்டெலிஜென்ட்டான ரோபோஸ்லாம் பில்ட் பண்ணுறாங்க. Robots can think. Can robots think ன்னு கேட்குறாங்க. Robots can think. They can play complex games such as chess better than human beings. But will a robot ever know what it is thinking? Humans are conscious. We know we are thinking, but we do not know how consciousness works. We do not know if robots can ever be conscious. Robots வந்து கான்ஷியஸாக இருக்க முடியுமான்னு தெரியல, பட் they think better than humans. அதான் சொல்ல வராங்க. செஸ்லாம் விளையாடுது. நானோ ரோபோட்டிக்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். நானோனா ரொம்ப சிறிய, அதாவது 10 to the power -9 தான் நானோன்னு சொல்லுவாங்க. நானோ ரோபோஸ் ஆர் ரோபோஸ் ஸ்கேல் டவுன் டு மைக்ரோஸ்கோபிக் சைஸ் இன் ஆர்டர் டு புட் தெம் இன்டு வெரி ஸ்மால் ஸ்பேசஸ் டு பெர்ஃபார்ம் அ ஃபங்க்ஷன். Future nanorobots could be placed in the bloodstream to perform surgical procedures that are too delicate or too difficult for standard surgery. Imagine if a nanobot could target cancer cells and destroy them without touching healthy cells nearby. ஸோ நம்ம பிளட்டில் இருக்கிற கேன்சர் செல்ஸை மட்டும் இந்த நானோ ரோபோ வந்து டெஸ்ட்ராய் பண்ணுற அளவுக்கு இருந்துச்சுன்னா எவ்வளோ நல்லாயிருக்குன்றாங்க. இது ஒரு மிலிட்ரியில் யூஸ் பண்ணுற ரோபோ. ஸோ இந்த மாதிரி பல வகையான ரோபோ இருக்குது. ஸோ இது என்ன ரோபோன்னு அவங்க எல்லாருக்குமே தெரியும். இந்த ரோபோ என்ன பண்ணும்? ஸ்கூல்லெஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணும். Just for fun. Thank you for watching, students.